சப்போஸ் நீங்கள் டீ லவர் இல்லைனா காஃபி லவர் அப்படின்னா இப்போ நான் சொல்கிற எக்ஸாம்பிள் உங்களுக்கு நல்லா கனெக்ட் ஆகும். நம்ம டீ போடுறதுக்கு டீ தூள் யூஸ் பண்ணுவோம், காஃபி போடுறதுக்கு காஃபி தூளை யூஸ் பண்ணுவோம். ஆனால் எண்ட் ப்ராடக்ட் வரும்பொழுது டீ தூளை ஃபில்டர் பண்ணிவிடுவோம். அதே மாதிரி காஃபி தூள் தண்ணியில் அப்படியே கரைஞ்சிருது. ஸோ எது பேஸ் இன்க்ரீடியண்ட்டாக இருந்ததோ அதை ஃபில்டர் பண்ணிட்டு தான் நம்ம எண்ட் ப்ராடக்டை யூஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி வில் பவர் நமக்கு தேவை தான். ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய விஷயம்தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் வில் பவரை நம்ம டீ டஸ்ட் மாதிரி எண்ட் ப்ராடக்டில் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஒரு கட்டத்தில் அதை ஃபில்டர் அவுட் பண்ணி தான் ஆகணும். அந்த மாதிரி நம்ம வில் பவரில் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ஆரம்பிக்கலாம், பட் அதை சஸ்டெயின் பண்ண முடியுமா, எண்ட் ப்ராடக்ட் வரைக்கும் அந்த வில் பவரே போதுமான்னு கேட்டால் இல்லை. அதை விட நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம கன்சிஸ்டண்ட்டாக இல்லாமல் போகிறதுக்கு இதுதான் காரணம். குறிப்பாக நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ் எல்லாம் செட் பண்ணி இந்த வருஷத்தில் அட்லீஸ்ட் நான் இப்படியாவது இருப்பேன்னு ஒரே ஒரு கோல் செட் பண்ணால் கூட அதை ஒரு ஜனவரி ஃபெப்ரவரியோடு தான் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியுதே தவிர அதுக்கு மேலே கண்டினியூ பண்ண முடியல. இப்படி நம்மளோட எஃபர்ட்ஸ் எல்லாம் சஸ்டெயினபிளாக கண்டினியூவஸாக கன்சிஸ்டண்ட்டாக இல்லாமல் போகிறதுக்கான காரணம் நம்ம வில் பவரை மட்டுமே நம்புறதுனால தான். என்னால் முடியும், இதை நான் பண்ணிவிடுவேன்னு நினைக்கிறது நமக்கே கொடுத்துக்கிற ஒரு ப்ரெஷர் லோடு அப்படின்னு தான் சொல்லணும். அதுலேயே நம்ம எனர்ஜியெல்லாம் ட்ரெயின் ஆகிடுச்சு அப்படின்னா அப்போ அந்த வேலையை செய்கிறதுக்கு எங்கேருந்து எனர்ஜி வரும்? அதுதான் முக்கியமான கேள்வி. அதனால்தான் இன்றைக்கி நம்ம மனமே நலமா எபிசோடில் நம்ம இந்த கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறதுக்கான சில முக்கியமான சீக்ரெட்ஸை பேச போகிறோம். ஒரு பேப்பர் பென் எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இதில் ஏதாவது ஒன்று ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு எனக்கு தோணுது. வணக்கம், நான் வினிதா. இது மனமே நலமா பாட்காஸ்ட். மனமே நலமா, மனமே நலமா. மோட்டிவேஷன் இருந்தால் தான் ஒரு விஷயத்தையே செய்ய முடியும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம்னா அந்த மோட்டிவேஷன் வரும், வராமலும் போகும். ஆனால் ஒரு விஷயத்தை செய்யறதுனால தான் மோட்டிவேஷனே வருங்கிற உண்மையை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்ணை மூடிட்டு நம்ம செயலில் இறங்கிட்டே இருப்போம். செயலே சிறந்த சொல்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா அதுதான் எல்லாத்துக்குமான அடிப்படை. நம்ம எவ்வளோ வேணால் டே ட்ரீம் பண்ணலாம், எவ்வளோ வேணால் மேனிஃபெஸ்ட் பண்ணலாம், எவ்வளோ வேணால் பிளான் பண்ணலாம். ஆனால் இத்தனை விஷயங்கள் செஞ்சாலும் அதுக்கான ஒரு அடி எடுத்து வைக்கல அப்படின்னா இதெல்லாம் வெறும் கனவாகவே இருக்குமே தவிர எதுவுமே ஒரு உண்மையாக ரியாலிட்டியாக மாறாது. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறதுக்கான ஃபர்ஸ்ட் முக்கியமான சீக்ரெட் என்ன அப்படின்னா கீப் இட் சிம்பிள். ரொம்ப சிம்பிளான விஷயங்களை, சிம்பிளான சிஸ்டம்ஸை நம்ம ஃபாலோ பண்ணுறது மூலமாக எல்லாத்தையுமே நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். வெயிட் ரெடியூஸ் பண்ணுங்கிறது நம்மளோட கோலாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஃபிட்னஸ் அப்படிங்கிறது தான் முதல் டூலாக நம்ம கையில் வரும். ஆனால் அந்த ஃபிட்னஸை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம்? நமக்கு ப்ராப்பரான கியர் வேணும், ப்ராப்பரான அட்டையர் வேணும், ப்ராப்பரான டைமிங் வேணும், ப்ராப்பராக அது வேணும் இது வேணும்னு சொல்லி நிறைய விஷயங்களை ஓவராக சேர்த்துட்ருக்கோம். இப்படி இந்த விஷயங்களெல்லாம் சேர்க்குற எனர்ஜியை சிம்பிளாக நம்ம ஒரே ஒரு விஷயத்துக்கு செலவழித்தோம் அப்படின்னா ஆக்சுவலாக நம்மளால் வேலை பண்ண முடியும். இந்த ஷூ இருந்தால் தான் நான் வாக் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறத விட முதல்ல ஒரு 10 ஸ்டெப்பு போட்டிருக்கிற செருப்புலேயே நடந்துட்டு வரலாம் அப்படின்னு தான் நமக்கு தோணும். ஆக்சுவலாக அப்படி நம்ம செயலில் இறங்க ஆரம்பிக்கும் பொழுது 10 20 ஆகும், 20 50 ஆகும், 50 100 ஆகும். அந்த ஸ்டெப்ஸ் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதுக்கப்புறம் நமக்கே ஒரு நாள் தெரியும், ஷூ இருந்தால் தான் நான் ஒர்க் அவுட் பண்ணுவேன் அப்படிங்கிற மைண்ட் செட் மாதிரி ஷூ இருந்தால் இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக நான் ஒர்க் பண்ணுவேங்கிற மைண்ட் செட்டுக்கு நம்ம வந்துடுவோம். அப்போ நம்ம ஷூ வாங்குவோம். ஏன்னா நம்ம இப்போ கன்சிஸ்டண்ட்டாக இருக்கோம். நாளைக்கு அடுத்த 100 ஸ்டெப்பை நம்ம ஷூ போட்டு நடப்போம். இது இருந்தாதான் அப்படின்னு சொல்லி ஒரு 10 கண்டிஷன் வச்சு அந்த 10 கண்டிஷனும் நிறைவேறி அதுக்கப்புறமா நம்ம ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறதை விட இருக்கிறத வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது கண்டிப்பாக அந்த மொமெண்டமாக நமக்கு கொடுத்துரும். அந்த மொமெண்டம் நமக்கு கிடச்சிருச்சு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக விஷயங்கள் நம்ம நினைக்கிற மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் சீக்ரெட் இஸ் கீப் இட் சிம்பிள். கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறதுக்கான ரெண்டாவது முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது என்வாயன்மெண்ட். நம்ம ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினச்சோம்னா அந்த விஷயத்த பண்ணுறதுக்கு ஏதுவாக தான் நமக்கு இருக்கிற சூழல் இருக்கணும். உதாரணத்துக்கு அதே வெயிட் லாஸ் எக்ஸாம்பிளுக்கு வருவோம். வெயிட் லாஸ் பண்ணுங்கிறது நம்ம எய்மாக இருக்குது. ஆனால் நம்மளை சுற்றி நம்ம கண்ணு கெட்டின தூரத்தில் எல்லாமே ஜங்க் ஃபுட், லேசியான விஷயங்களை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் சுற்றி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வெயிட் லாஸ் கோல் நோக்கி ஒர்க்கே பண்ண முடியாது. ஏன்னா நம்மளுடைய என்வாயன்மெண்ட் அதுக்கு சாதகமாகவே இல்லை.
இப்போ நம்ம ஒரு ப்ரோ லெவலில் இருந்தோம் அப்படின்னா நமக்கு என்வாயன்மெண்ட் எப்படி இருந்தாலும் பெரிய கவலை இருக்காது. எந்த இடத்துலையும் நம்மளால் அந்த வேலையை செய்ய முடியும். உதாரணத்துக்கு சில ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்களுடைய அந்த கிராஸ்பிங் பவர் அப்படிங்கிறது இன்னும் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அதனால அவங்களுக்கு எங்கே உட்காந்து படிக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. அவங்க ஜஸ்ட் மாடியில் உட்காந்தாலும் நல்லா படிப்பாங்க, ஒரு மார்க்கெட்டில் உட்காந்தாலும் நல்லா படிப்பாங்க. சத்தமோ இல்லை வேறு எதுவுமே அவங்களுக்கு ஒரு பெரிய தொந்தரவாகவே இருக்காது. அந்த மாதிரி நம்ம ப்ரோ லெவலில் இருந்தோன்னா இந்த என்வாயன்மெண்ட் எப்படி இருந்தாலும் கவலை இல்லை. ஆனால் நம்மளே ஸ்டார்ட் பண்ண திணறிட்டு இருக்கோம், நம்மளே கன்சிஸ்டண்ட்டாக இருக்க திணறிட்டு இருக்கோம் அப்படின்னும் பொழுது நமக்கு இந்த என்வாயன்மெண்ட் ஏதுவாக இருக்க வேண்டியது அவசியம். ஸோ வெயிட் லாஸ் பண்ண போகிறீங்கன்னா உங்கள் கண்ணு கெட்டின தூரத்தில் ஹெல்த்தியான விஷயங்களும் கண்ணுக்கே புலப்படாத தூரத்தில் இந்த அன்வான்டான ஜங்க் விஷயங்களும் இருந்தால் தான் அது ஏதுவாக இருக்கும். அதே மாதிரி நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சோன்னையும் நான் ஒர்க் அவுட் பண்ண போகிறேங்கிறதுக்கு அடையாளமாக இன்றைக்கே அந்த ஒர்க் அவுட் ட்ரெஸ், ஷூ எல்லாத்தையும் கண்ணுக்கு தெரிகிற இடத்துல வச்சுக்கிறது அவசியம். நாளைக்கு இதை தேடுறேன் அப்படின்னு சொல்லி நாளைக்கு அந்த சாக்ஸ் கிடைக்காம போய் அதுக்கப்புறம் அதனால ஒர்க் அவுட் பாதிக்கிறது இதெல்லாம் நடக்கும். என்வாயன்மெண்ட்டை நம்ம கோலுக்கு ஏதுவாக நம்ம மாற்ற ஈஸியாக கன்சிஸ்டண்ட்டாக நம்ம பண்ணிகிட்டே இருப்போம். ஆல்ரெடி நம்ம சிம்பிளான சிஸ்டம் தான். மூணாவது முக்கியமான சீக்ரெட் அப்படிங்கிறது ரொட்டீன். நோவா ஐல்ஸ் அப்படின்னு ஒரு பிரபல அத்லீட் இருக்கார். இன்னைக்கு தேதிக்கு அவர் தான் வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் மேன். அவர் தன்னோட வில் பவரையோ மோட்டிவேஷனையோ நம்புறதில்ல, அவர் அதை உருவாக்குறார். எப்படி அப்படின்னா அவருக்கு ஆல்ரெடி ADHDயும் இருக்குது. ஸோ அதில் அவரால் வில் பவரை ட்ரஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்காத ஒரு விஷயம். ஸோ அவர் என்ன பண்ணுறாருனா ஒரு சிஸ்டமை ஈஸியாக செட் பண்ணி வச்சுருக்காரு. வாரத்தில் 6 நாள் ப்ராக்டிஸ் பண்ணணும், அதே ட்ராக்கில் ப்ராக்டிஸ் பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணும்போது அதே பிளேலிஸ்ட்டை கேட்கணும், அதே வார்ம் அப் எக்ஸசைஸ் பண்ணணும், அதே பாடி மூமெண்ட்ஸை ஃபாலோ பண்ணணும். ஒவ்வொரு நாளும் அதே ரொட்டீன், அதே ஒரு ப்ராக்டிஸ் அப்படின்னு அவர் போயிட்டே இருக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா ஆன் யோர் மார்க் கெட் செட் கோ அப்படின்னு எப்போ கன் ஃபயர் ஆனாலும் அவரோட பாடி அப்படிங்கிறது ரெடியாக இருக்குது. கன்லேருந்து புல்லட் போகிற மாதிரி இவருடைய பாடி அந்த ரேஸில் உடனே ஃபயர் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் அந்த அளவுக்கு ஒரு ப்ரோ லெவல் எக்ஸ்பர்ட்டாக இருப்பார்னு அர்த்தம். வில் பவரை நம்பி, மோட்டிவேஷனை நம்பி ரேஸ்க்கு முன்னாடி எப்படியாவது நான் ஜெயிச்சிடணும், என்னால் முடியும் அப்படின்னு மட்டுமே அவர் யோசிச்சுட்டு இருந்தாருன்னா அது ஆக்சுவலாக பாசிபிள் கிடையாது. நம்மளோட மோட்டிவேஷன் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறோங்கிற நம்பிக்கையில் இருந்தால் வரணும். மோட்டிவேஷன் இருந்தால் தான் நான் ப்ராக்டிஸே பண்ணுவேங்கிற நிலைமைக்கு வரக்கூடாது. ஸோ நோவா ஐல்ஸோட எக்ஸாம்பிள்லேருந்து நம்ம அந்த ரொட்டீனோடைய இம்பார்ட்டன்ஸை கற்றுக்கலாம். எப்படி கன்சிஸ்டண்ட்டாக இருக்க முடியும்னா டெய்லி அதே நேரத்துக்கு அதே வேலை அப்படின்ற ரொட்டீனை நம்ம செட் பண்ணணும். சில சமயம் அது நமக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். பட் அதை நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நேச்சுரலாக நம்ம பாடிக்கு அதை நம்ம ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கோம். விராட் கோலி, அனுஷ்கா சர்மா இவங்க அவங்களோட ஃபிட்னஸ் ஜேர்னியை பேசும்போது கூட டெய்லி அதே சாப்பாடு அதே தான் நான் டெய்லி சாப்பிட்டுட்டு இருந்தேன் 6 வருஷத்துக்கு 8 வருஷத்துக்கு அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ரொட்டீன் செட் ஆகும்போது நமக்கு எந்த கன்ஃபியூஷனும் இருக்காது. இதை தான் பண்ண போகிறேன் அப்படின்ற கிளாரிட்டி இந்த சிம்பிளிசிட்டி மூலமாகவே அச்சீவ் ஆகும். கன்சிஸ்டன்சியை அதிகப்படுத்த, கன்சிஸ்டண்ட்டாக இருக்க நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய 4வது சீக்ரெட் அப்படிங்கிறது டூ நாட் மிஸ் ட்வைஸ். பொதுவாக நமக்கு சில மிஸ்ஹாப்ஸ் நடக்கும். ஆல்ரெடி பிளான் பண்ண மாதிரி சிம்பிளாக இத்தனை மணிக்கு இதை பண்ண போகிறோம் அப்படின்ற கிளாரிட்டியோடு இருந்தாலும் டெய்லி அதே நேரத்துக்கு அதே வேலை மேக்ஸிமம் 99% நடக்குதுனாலும் 1% அங்கேயும் இங்கேயும் மிஸ் ஆக சான்ஸ் இருக்குது. நம்ம வேறு ஏதோ காரணத்துக்காக அந்த ஷெட்யூலை மிஸ் பண்ணலாம், இல்லை நமக்கு உடம்பு சரியில்லாமல் அந்த ஷெட்யூலை மிஸ் பண்ணலாம். ஸோ நினச்ச மாதிரி 1% அது நடக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி நடக்கும் பொழுது நம்ம ஓகே ஒரு தடவை தான் மிஸ் பண்ணிடும், செகண்ட் டைம் இப்படி நடக்குது அப்படின்னா அன்றைக்கு நாள்லேயே வேறு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும்னு நம்ம ஒரு சிஸ்டம் செட் பண்ணலாம். உதாரணத்துக்கு நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும், ஆனால் அன்றைக்கே நம்ம வீட்டுக்கு யாரோ கெஸ்ட் வந்துட்டாங்க, இல்லை ஏதோ ஒரு அவசர வேலைனால நம்மளால் அன்றைக்கி ஒர்க் அவுட் பண்ண முடியலன்னா நமக்கு அன்றைக்கான காரணம் தெரியும். பட் அன்றைக்கி நம்ம முடிவு பண்ண வேண்டியது என்னென்னா இந்த ஒரு வாட்டி தான் மிஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணோம். 2வது வாட்டி மிஸ் ஆக போகுது அப்படிங்கிற சான்ஸ் தெரியுது, இல்லை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணினாலும் அன்றைக்கி நாளில் உங்களுக்கு எங்கே கேப் கிடைக்குதோ அங்கே ஒரு மினி செஷன் பண்ண முடியுமான்னு பாருங்கள். உதாரணத்துக்கு ஈவினிங் 6 மணிக்கு நான் 1000 ஸ்டெப்ஸ் கவர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கோல் வச்சுருக்கோன்னு வைக்கலாம். இன்றைக்கி 6 மணிக்கு அதை பண்ண முடியாமல் போகுது அப்படின்னா இன்றைக்கி நைட்டு நம்ம தூங்க போகிறதுக்குள்ளே அந்த 1000 ஸ்டெப்பை 500 ஸ்டெப்பாக குறைச்சி, இல்லைனா ஒரு 100 ஸ்டெப்பாவது குறைச்சி
அந்த நாள் முடியறதுக்குள்ளே பண்ண முடியுமா, இதை ஒரு மினி வேர்ஷனாக பண்ணலாமான்னு சொல்லி நம்ம அதை பண்ணணும். இந்த விதத்தில் கன்சிஸ்டன்சி செயின் பிரேக் ஆகாமல் இருக்கும். அது நம்மளுடைய கன்சிஸ்டன்சியை கீப் அப் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ 4வதாக நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு தடவை தான் மிஸ் ஆகணும், 2வது வாட்டி நாம் அதுக்கு ஏதோ ஒரு விதத்தில் மேக்கப் பண்ணிடணும். ஸோ இன்றைக்கி நம்ம பேசின இந்த 4 சீக்ரெட்ஸும் ரொம்ப ப்ராக்டிக்கலான விஷயங்கள். இதை 4யுமே நம்ம சரியாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் நம்ம நினச்ச விஷயத்த பண்ணலாம். உலகத்தில் நிறைய பேர் 21 டேஸ் சேலஞ்ச், ப்ராஜெக்ட் 50, 108 டேஸ் சேலஞ்ச் அப்படின்னு நிறைய சேலஞ்சஸ் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்களாலாம் முடியும் போது நம்மளால் முடியாதா அப்படின்ற ஒரு கேள்வியை கேளுங்க, கண்டிப்பாக அவங்களால முடியும். ஸோ இன்றைக்கி நம்ம பேசின 4 விஷயங்களையும் ஒரு குட்டி ரீகேப் பண்ணோன்னா, கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறதுக்கு முதல்ல நம்ம செட் பண்ணுற சிஸ்டம் ரொம்ப சிம்பிளாக இருக்கணும். ஒரே விஷயத்த எந்த காம்ப்ளிகேஷனும் இல்லாமல் செஞ்சு முடிக்கிறது தான் கீப் இட் சிம்பிள். 2வது என்வாயன்மெண்ட். நாம் என்ன கோல் செட் பண்ணுறோமோ அந்த கோலை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நம்மளுடைய என்வாயன்மெண்ட் நமக்கு பேருதவியாக இருக்கணும். 3வது சீக்ரெட் அப்படிங்கிறது ரொட்டீன். ஒரு ரொட்டீனை ஃபாலோ பண்ணுறது, டெய்லி அதே நேரத்துக்கு அதே விஷயத்த செய்கிறது அப்படிங்கிறது நம்ம பாடி மைண்ட் 2யுமே அந்த விஷயத்துக்காக ப்ரிப்பேர் நல்லா பண்ணும். 4வது ஒரு தடவை தான் மிஸ் ஆகணும், அதுக்கு மேலே நம்ம மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸே கொடுக்கக்கூடாது. ஏதோ ஒரு விதத்தில் அதை மேக்கப் பண்ணிடணும். அந்த கன்சிஸ்டன்சி செயின் பிரேக் ஆகாமல் பார்த்துக்கணும். ஸோ இந்த 4 விஷயத்தில் ஏதாவது ஒன்று சரியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணால் கூட நம்மளால் நம்ம எடுத்துக்கிட்ட கோல்ஸை அச்சீவ் பண்ண முடியும். கன்சிஸ்டண்ட்டாக இருக்க முடியல அப்படின்னு சொல்லி இனி நீங்கள் வருத்தப்படாதீங்க. இந்த 4ல் ஏதோ ஒரு சீக்ரெட்டை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஆல் தி வெரி பெஸ்ட். மீண்டும் அடுத்த மனமே நலமா எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.